அடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் ரமதான் மாசத்தினுடைய முதல் பத்தை கடந்து ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய முதல் பத்தை நாம் கடந்து விட்டு மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பத்துக்குள்ளே நாம் இருக்கின்றோம். மக்ஃபிரத் என்பது பாவ மன்னிப்பு தேடுவதற்குண்டான அற்புதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இந்த இரண்டாம் பத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். பொழுது அந்தந்த துறை சார்ந்த அந்த நிறுவனங்களுக்கு நாம் சென்று அந்த சீசன்களை நாம் பயன்படுத்துவதை போன்று ரமதான் மாசத்தினுடைய மிக முக்கியமான ஆஃபராக இரண்டாம் பத்து மக்ஃபிரத்துடைய பத்தை அல்லாஹ் நம்முடைய கையிலே நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மக்ஃபிரத் என்றால் பாவ மன்னிப்பு. ஒரு விஷயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுவனத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால், சுவனம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நாடினால், சுவனம் அவனுக்கு பெறப்பட வேண்டும் என்றால் அவனிடத்துல பாவங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான மெயின் கான்செப்ட். இது பாவங்கள் இருக்கக்கூடாது. பாவங்கள் இல்லாத நிலையில்தான் அவன் என்ன செய்ய முடியும்? சுவனத்திற்குள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அந்த பாவங்கள் சிறிய பாவமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த பாவக்கரைகள் சுத்தமாக ஒரு முஃமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் யாரிடத்திலையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அல்லாஹுவை நாம் சந்தித்தோம் என்றால் அவனுடைய மகத்தான ரிவாவால், அவனுடைய மகத்தான கருணையால் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை நமக்கு தருவதாக குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கமும் அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையிலே அந்த மக்ஃபிரத்து குறித்து, பாவ மன்னிப்பு குறித்து ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த குறுகிய நேரத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். மேன்மை மிக்க பெருமக்களே, பாவங்கள் பல வடிவங்களிலே இருக்கிறது. முதலாவதாக, அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்யாமல் விடுவது ஒரு பாவம். அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்யாமல் விடுவது ஒரு பாவம். அதே போன்று அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்வது இரண்டாவது பாவம். செய்ய சொல்வதை செய்யாமல் இருப்பது, தடுப்பதை செய்வது, இது இரண்டு விதமான ஒரு கோணத்திலே நாம் பார்க்கலாம். இன்னும் இரண்டு விதமான பாவங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறது என்றால், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய பாவங்கள். அதாவது அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கினானோ அதையெல்லாம் நாம் செய்யாமல் விடுவது, இது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய பாவங்கள். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பாவங்கள் என்பதாக இரண்டு துறை தனியாக இருக்கிறது. அப்ப அல்லாஹுக்கு செய்ய வேண்டியது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய செய்த பாவங்கள், இது இரண்டாவது விதம். மூன்றாவது ஒரு விதம் இருக்கிறது, உடல் உறுப்புகளால் செய்த பாவங்கள். நம்முடைய கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், செவியாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், உடல் உறுப்புகளால் செய்த ஒரு பாவங்கள், இது ஒரு தனி பட்டியல். அதே போன்று உள்ளத்தால் செய்த பாவங்கள், உள்ளத்தால் செய்த பாவங்கள், உள்ளத்தால் நினைப்பது, பொறாமை கொள்வது, பொய் பேச வேண்டும் என்பதாக நினைப்பது, உள்ளத்தில் கர்வம் வைப்பது, ஆணவம், தலைக்கணம், பெருமை, பகட்டு பந்தாக்கள், இவைகளெல்லாம் உள்ளத்தில் ஏற்படுகிறது அல்லவா? இது ஒரு விதமான பாவத்தினுடைய ஒரு பட்டியலாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பாவத்திலே பல துறைகள் சார்ந்து, பல உறுப்புகள் சார்ந்து, அல்லாஹ் ரசூலுக்கு செய்ய வேண்டியது, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய, இப்படி செய்த இத்தனை பாவங்களை அந்த பாவத்திற்குள்ளே நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தருணத்திலே இது போன்ற பாவங்கள் செய்வதன் மூலியமாக நம்மிடத்திலிருந்து எதையெல்லாம் நாம் இழக்கின்றோம் என்பதை மட்டும்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு 10 விதமான நியாமத்துக்களை நாம் இழந்து விடுகின்றோம் பாவம் செய்வதன் மூலியமாக. அதனால்தான் நம் மார்க்கம் அற்புதமான ஒரு மார்க்கம், அழகான மார்க்கம் நம் மார்க்கம். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போமா கேட்க மாட்டோமா என்பதை அல்லாஹ் முன்கூட்டியே அறிந்து, நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோமா கேட்கலையா, அல்லது நம்ம மறந்துடுவோமா மறந்துட மாட்டோமா என்பதையெல்லாம் அல்லாஹ் முன்னால் அறிந்து
நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளின் மூலியமாக இயற்கையாகவே நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து நமக்கு தந்திருக்கின்றான். எப்படி? தொழுகைக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய வுது இருக்கல்லவா, அந்த வுதுவின் மூலியமாக நாம் முகத்தை கழுகுகின்ற பொழுது, கை கால்களை கழுகுகின்ற பொழுது, அந்த தண்ணீர் கீழே வடியும் பொழுது சிறிய பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு கழிந்து ஓடுகிறது என்கின்றார்கள் முத்து நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்குள்ளே நுழைந்து தொழுகின்றோம் அல்லவா, அந்த தொழுகையின் மூலியமாக உங்களுக்கு பாவங்கள் கழிகிறது என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள். குர்ஆனை தொடர்ந்து நாம் ஓதுகின்றோம். குர்ஆனை தொடர்ந்து நாம் ஓதாமல் வெறுமனே குர்ஆனுடைய அட்டைகளையும் அதனுடைய பேப்பர்களையும் அதனுடைய எழுத்துக்களையும் நாம் வெறுமனே பார்க்கின்றோம் அல்லவா, அந்த பார்வையின் மூலியமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களை கனிவான, அன்பான, பரிவான, பாசமான ஒரு பார்வையை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கின்றார்கள். காபா ஷரீஃபை உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்றோம், அந்த பார்வைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு நன்மைகளை அல்லாஹ் எழுதி தருகின்றார்கள் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியெல்லாம் சிறு சிறு துஆக்கள் ஓதுவதன் மூலியமாக, சின்ன சின்ன தஸ்பீஹ் திக்ர்கள் செய்வதன் மூலியமாக, இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவதன் மூலியமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்ற அற்புதமான ஒரு கட்டமைப்பை நம்முடைய மார்க்கம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்மளோடு ஒட்டி வைத்து விட்டது. இதையும் தாண்டி நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்கள், அந்த பாவத்தினுடைய கணம், அந்த பாவத்தினுடைய கணம், ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு கணம் இருக்கிறது, ஒரு வெயிட் இருக்கு. அந்த வெயிட்டை கவனித்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறது நமது மார்க்கம் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. மது, விபச்சாரம், திருட்டு, வட்டி வாங்குதல், நில அபகரிப்பு, இப்படி எத்தனை பாவங்கள் இருக்கின்றதோ இதனுடைய வெயிட்டுக்கள் வேறு. சின்ன சின்ன பாவங்கள், அவ்வப்போது செய்யக்கூடிய லேசான முறையில் சின்ன சின்ன பாவங்கள், அந்த பாவங்களுக்கெல்லாம், சிறிய பாவங்களுக்கெல்லாம் உடனே நீங்கள் ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நம் தோளிலே அமர்ந்திருக்கக்கூடிய 2 மலக்குமார்கள், தோளிலே அமர்ந்திருக்கக்கூடிய 2 மலக்குமார்கள், வலப்புறத்திலே இருக்கக்கூடியவர் நன்மையை எழுதுவார், இடப்புறத்திலே இருக்கக்கூடியவர் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளினுடைய தீமைகளை அவர் பதிவு செய்வார். என்ன ஒரு அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு கருணை கிருபை என்றால், நன்மை செய்ய வேண்டும் என்பதாக நாம் நினைத்து விட்டாலே ஒரு நன்மையை எழுதிவிடுகிறார், நன்மையை பதிவு செய்யக்கூடிய வானவர் மலக். ஆனால் தீமையை செய்து முடித்ததற்கு பிறகு அவர் அந்த தீமைக்குண்டான அந்த பாவத்தை எழுதாமல் காத்து கொண்டிருக்கிறார். தீமையை எழுதக்கூடிய, பாவத்தை எழுதக்கூடிய அந்த மலக், அந்த வானவர் எழுத முன்வருகின்ற பொழுது நன்மையை எழுதக்கூடிய மலக்கு தீமையை எழுதக்கூடிய மலக்கை பார்த்து சொல்லுவாராம், சற்று தாமதம் கொடுங்கள் என்று சொல்லுவாராம். அந்த மனிதனுக்கு சற்று தாமதத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள், ஒரு கால் அவன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு விடலாம், நன்மையான காரியங்களை செய்து விடலாம், ஆகையால் கொஞ்சம் தாமதியுங்கள் என்று சொல்லுவாராம். அவரும் தாமதித்து பார்ப்பார். கடைசி வரைக்கும் அவன் நன்மையான காரியங்களோ, பாவ மன்னிப்போ, இஸ்திக்ஃபாரோ, தௌபாவோ எதுவும் செய்யாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அப்பொழுதுதான் அவர் பாவத்தை எழுதுகிறார் என்பதாக ஹதீதுகளிலே நாம் பார்க்கின்றோம். அப்ப எவ்வளவு கருணை மலையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு பொழிகின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பாவத்தினுடைய வடிவங்களிலே இயற்கையாகவே பாவத்தை அழிக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் அமலின் மூலியமாக நமக்கு வைத்திருக்கின்றான். பெரிய பாவங்கள், மூட்டை மூட்டையாக சுமந்து வைத்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிப்பதற்கு இது போன்ற ரமதான் மாதங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த ரமதான் மாதத்தினுடைய நடுப்பத்து பாவ மன்னிப்புக்கு ஏற்பதற்குண்டான ஹாஸாக, குறிப்பாகவே இந்த 10 அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, அதே போன்று நாம் செய்யக்கூடிய பாவங்களை அதனுடைய நிலைமையை கவனித்து, அதனுடைய நேரங்களை கவனித்து, அதனுடைய இடத்தை கவனித்து அந்த பாவத்தினுடைய வடிவங்கள் மாறுபடுகிறது என்பதாக நம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நிலைமை, ஒருத்தன் திருமணம் முடித்த ஒருத்தன்
திருமணம் முடித்த ஒரு மனிதன், திருமணம் முடித்த ஒரு பெண், ஆணோ பெண்ணோ யாராக வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் விபச்சாரம் செய்தால் அந்த நிலைமையிலே இருக்கக்கூடிய பாவங்களினுடைய கணிப்பு மிக பிரம்மாண்டமானது என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. உனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி தந்திருக்கின்றான். அதை விட்டு போட்டு நீ பிறரை தேர்ந்தெடுப்பது, அந்நியர்களை தேர்ந்தெடுப்பது, உன்னுடைய அந்த பசியை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கல்லவா, இந்த இடம் திருமணம் முடிக்காத ஒருவன் விபச்சாரம் செய்வதை விட அவனுக்கு கடுமையான குற்றம் எழுதப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப திருமணம் முடிக்காதவனுடைய நிலையையும் நாம் பார்க்கின்றோம், திருமணம் முடிப்பவனுடைய நிலையையும் நாம் பார்த்து அதனுடைய நிலைகள் மாறுபடுகிறது என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று பாவத்திலே நேரத்தை கவனித்தும் சில நேரங்களில் அந்த பாவத்தினுடைய அந்த வலு அதிகப்படியான முறையிலே அல்லாஹ் நமக்கு அந்த பாவத்தை எழுதுகின்றான். அதனுடைய கணத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துறான். நேரத்தை கவனித்து, எந்த நேரம், மற்ற மாசங்களில் செய்யக்கூடிய பாவத்திற்கும் ரமதான் மாசத்தில் செய்யக்கூடிய பாவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எப்படி ரமதான்ல நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக அல்லாஹ் நன்மையை தர்றானோ, அதே போன்று நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக நம்மளுடைய பாவங்களும் நமக்கு என்ன செய்யுது, எழுதப்படுகிறது. அதனால்தான் அதனுடைய நேரம் மற்ற மாதங்களை விட அல்லாஹ் அருளை இறக்கக்கூடிய, பரக்கத்தை இறக்கக்கூடிய அந்த ரமதான் மாசத்திலே நாம் செய்தோம் என்றால் பாவங்கள், அதற்குண்டான கடுமையான பாவச்சுமைகளை நம்மீது நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அதை நேரத்தை கவனித்து என்பதாக சொல்லுவார்கள். அதே போன்று இடத்தை கவனித்து, இடத்தை கவனித்தும் நமக்கு பாவத்தினுடைய அந்த குற்றம் அதிகப்படுத்தப்படும். என்ன, வெளியில ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த பாவத்தை அல்லாஹ் எழுதுவான். வெளியில செஞ்ச பாவத்தை பள்ளிவாசலுக்குள்ள செஞ்சோன்னு வைங்களேன், அதை அல்லாஹ் டபுளாக ட்ரிபிளாக மாற்றிடுவான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க, பள்ளிவாசலில் நம்ம தொழக்கூடிய பள்ளிவாசல்ல ஒரு சின்ன ஒரு பேப்பர் நீங்கள் உங்களுடைய ஜோப்பிலே வைத்து விட்டு நீங்கள் வெளியிலே சென்றதற்கு பிறகு நீங்கள் வெளியில போட்டுட்டு போங்கம்பாங்க. பள்ளிவாசலை நம்மளுடைய வீட்டை போன்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதை நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன துகள்கள் குப்பைகள் இருந்தாலும் கூட அது கீழே சிதறி விட்டதென்றால் உடனே எடுத்து அதை நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பாக்கெட்ல போட்டு வச்சுக்கணும். அதை தூக்கி வெளியில போடுறதுக்கு தொழுதுட்டு வெளியில போகும்போது அதை வெளியில போட்டுட்டு போயிடணும். அப்ப இந்த அளவிற்கு நேரத்தை கவனித்து, இடத்தை கவனித்து, நிலைமையை கவனித்தும் அதனுடைய பாவத்தினுடைய வடிவங்களுடைய கணம் மாறுபடுகிறது என்று நம்மளுடைய மார்க்கம் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, நாம் பாவம் செய்கின்றோம், தெரிந்து செய்கின்றோம், தெரியாமல் செய்கின்றோம். இப்படியெல்லாம் நம்மோடு பாவங்கள் ஒட்டி வாழுகிறது. நம்மளுடைய பாவத்தின் மூலியமாக நாம் இழக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு 10 விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். நாம் செய்யக்கூடிய பாவத்தின் மூலியமாக நாம் எதையெல்லாம் நாம் இழப்போம் என்பதை நமக்கு நம்முடைய மார்க்கம் கோடிட்டு நமக்கு தருகின்றது. முதலாவதாக லானத்துல்லாஹி வ ரசூலிஹி வ மலாயிகத்திஹி. முதல் விஷயம், நாம் பாவத்தை செய்கின்றோம் என்றால் அல்லாஹும் ரசூலும் வானவர்களும் பாவம் செய்தவனை பார்த்து சாபமிடுகின்றார்கள் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹும் ரசூலும் மலாய்க்கத்துமார்களும் பாவம் செய்யக்கூடியவனை பார்த்து அவர்களுடைய சாபம் இறங்குகிறது என்பதாக முதல் விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அது அல்லாஹுவினுடைய நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹுவினுடைய அந்த சாபம் என்பது நமக்கு அதனுடைய விரிவுரையில நமக்கு எழுதுவாங்க, 7 தலைமுறையினர்களை அது பாதிக்கும் என்கின்றார்கள். ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது 7 தலைமுறை நமக்கு பின்னால் நம்மளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படி வரிசையாக வருகின்றார்கள் அல்லவா, 7 தலைமுறைகளுக்கு அதனுடைய பாதிப்பு ஏற்படும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ரசூலுடைய அந்த லஅனத் என்று சொல்லக்கூடிய அந்த சபிப்பை பெற்ற அந்த மனிதனுக்கு 3 தலைமுறைக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கும் என்கின்றார்கள். அப்ப முதல் விஷயம், நாம் செய்யக்கூடிய பாவத்தின் மூலியமாக இந்த 3 நபர்களுடைய லானத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். இரண்டாவதாக, நாம் செய்த பாவத்தினுடைய விளைவாக நமக்கு ஏற்படக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னவென்றால் மஈஷத்தன் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கின்றான். பொதுவாகவே நெருக்கடியான வாழ்க்கையை நம்ம யாரும் பிரியப்படுவது இல்லை.
விசாலமான வாழ்க்கையாக இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும், மனநிறைவான வாழ்க்கையாக இருக்கணும், ஒற்றுமையான வாழ்க்கையாக இருக்கணும், சந்தோஷமாக இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதாக நம்ம பிரியப்படுவோம். ஆனால் பாவங்கள் நம்ம இடத்துல அதிகமாகும் பொழுது மஈஷத்தன் லன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது நம்முடைய இழப்பு. மூன்றாவது நாம் செய்யக்கூடிய அந்த பாவத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவு என்னவென்றால் நுகுத்தத்தன் சவுதா அல் கல்ப், அல்லாஹ் நம்முடைய கல்பிலே ஒரு கரும் புள்ளியை அல்லாஹ் பதிவு செய்து விடுவான். நம்முடைய உள்ளம் இருக்கல்லவா, அந்த உள்ளத்தை ஒளிமயமான உள்ளமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் பாவங்கள் அற்ற கரைகள் அற்ற உள்ளமாக அதை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அப்ப நம்ம இடத்துல பாவங்கள் அதிகமாகும் பொழுது உள்ளத்திலே கரும்புள்ளிகள் சூழ்ந்துவிடும். இது நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாவது இழப்பு என்பதை என்கின்றார்கள். நாலாவது என்னவென்றால் ஹுஜூமுல் முசீபா, பாவங்கள் நம்ம இடத்துல அதிகமாகும் பொழுது, சிறிய பாவமோ பெரிய பாவமோ அதிகமாகும் பொழுது நாலாவது நமக்கு வரக்கூடிய முசீபத் என்னவென்றால் பெருங்கொண்ட சோதனைகளிலே நாம் சிக்கி தவிப்போம் என்கின்றது நம்மளுடைய மார்க்கம். சோதனைகள் அதிகமாக வருகிறது என்றால் இபாதத்தும் வணக்க வழிபாடுகள் நம்ம இடத்துல குறைந்து பாவங்கள் அதிகமாகுவதின் மூலியமாக நம்ம இடத்துல என்ன வருகிறது? சோதனைகள் வருகிறது. ஆகையால் இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம இடத்துல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உடனே தௌபா செய்து விட்டு மீண்டு விட்டு உடனே நாம் நன்மைகளை அதிகப்படுத்துவதற்குண்டான வேலைகளை பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக நமக்கு சொல்லுவார்கள், நல்லோர்களுடைய துஆ பெறாத நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுவான். பாவங்கள் அதிகமாச்சு அப்படின்னா நல்லடியார்களுடைய துஆக்கள் நமக்கு கிடைக்கப்பெறாது என்கின்றார்கள். ஐந்தாவதாக பாவங்கள் நம்ம இடத்துல அதிகமாகும் பொழுது ஹயா போகிவிடும். ஹயாண்டா வெட்கம் போகிவிடும். அதே சொல்லுவாங்க, மல்லா அதபலகு வலா இல்மலகு, யாரிடத்துல ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்துல இல்ம இல்லைம்பாங்க. ஒழுக்கத்தினுடைய மிக மூல காரணம் என்னவென்றால் அது ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்க உணர்வு. அந்த வெட்க உணர்வு போயிருச்சு அப்படின்னா மனிதனாகவே பிறர் நம்மை மதிக்க மாட்டார்கள், கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப ஹயாவை அல்லாஹ் ஜல்லஷானஹு வெட்க உணர்வை எடுத்து விடுவான். ஏழாவதாக பாவங்கள் நம்ம இடத்துல அதிகமாகும் பொழுது இல்மினுடைய பிரகாசம் இல்லாமல் போய்விடும், குர்ஆனுடைய ஞானம் இல்லாமல் போய்விடும் என்கின்றது நம்மளுடைய மார்க்கம். அப்ப கல்வி, அல் குர்ஆனுடைய ஞானம், ஹதீஸினுடைய ஞானம், நம்மளுடைய முன்னோர்களுடைய நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய அந்த ஈரம் எதுவுமே நமக்கு ஒன்றுமே அதனுடைய சுவையை உணராத ஒரு மக்களாக நாம் ஆக்கப்படுவோம் என்கின்றார்கள். எல்லாம் இந்த பாவத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய விளைவுகள். எட்டாவதாக மலக்குமார்களுடைய துஆவும் நமக்கு கிடைக்காது. ஒன்பதாவதாக அல்லாஹுவினுடைய பார்வையில் நாம் கண்ணியமற்றவர்களாக உலகத்திலே பார்க்கப்படுவோம். அல்லாஹ் நம்மளை கண்ணியமா பார்க்கணும். அல்லாஹ் கண்ணியமா பார்க்கணும்னா அவன்கிட்ட நம்ம கண்ணியமா நடந்துக்கணும். அவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? கண்ணியமா நம்ம நடந்துக்கணும். அவன்கிட்ட கண்ணியமா நடந்துக்கணும்னா என்ன? அவன் சொன்ன அனைத்தையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும். ரசூல் சொன்ன அனைத்தையும் மிகச் சரியாக நாம் செய்ய வேண்டும். எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹும் ரசூலும் தடுத்த விஷயங்களை தவிர்த்து வாழக்கூடிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். பத்தாவதாகத்தான் மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ் பாதுகாத்து புரிய வேண்டும். பாவத்தில் மறந்து, குர்ஆனை மறந்து, அல்லாஹுவை மறந்து, ரசூலை மறந்து எந்த ஒரு அமலையும் தன்னுடைய உடம்போடும் தன்னுடைய நரம்போடும் தன்னுடைய சதையோடும் தன்னுடைய இரத்தத்தோடும் ஒட்டாமல் அப்புறமாக வெறும் கலிமாவை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு மரணிக்கின்ற அந்த நேரத்திலே கலிமா வராது என்கிறது நம்மளுடைய மார்க்கம். நஊது பில்லாஹ். நம்மளுடைய மரணம் கடைசியில கரெக்டா இருக்கணும். நம்ம எப்படி வாழ்றோங்கிறது முக்கியமே கிடையாது. எப்படி அமல் செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. மவுத்து எப்படி இருக்கு, எண்டிங், அந்த கடைசி தருணம் எப்படி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். அப்ப நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கும் பொழுது கலிமாவோடு மரணத்தை கொடுப்பாயாக என்ற துவாவை நம்ம அடிக்கடி கேட்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு துவாலையுமே இதை சேர்க்கணும். நல்ல மரணத்தை கூடு, கலிமாவோடு மரணத்தை கூடு, யா அல்லாஹ் கேவலமான மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, விபத்துக்கள் போன்ற மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, யாரும் தெரியாத ஊர்களிலே எங்களை மரணிக்க வைத்து விடாதே என்பதாகவெல்லாம் மரணம் சார்ந்து இருக்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கிறோமா இல்லையா? அதனாலதான் தராவிஹ் பயான்ல கூட நான் சொன்னேன், எந்த ஒரு மனிதனையுமே பாவத்தை காரணம் காட்டி அவனை வெறுக்க கூடாதுங்கிறது குர்ஆன்.
பாவத்தை காரணம் காட்டி இவன்லாம் என்ன திருந்தவா போறான் அப்படிங்கிற அடிப்படையில் யாரையுமே சொல்லக்கூடாதான். யாரையுமே நம்ம சொல்லக்கூடாதான். இவன் குடியாரன் திருந்தவே மாட்டான், இவன் ஒரு திருட்டு பைய திருந்தவே மாட்டான், இவன் அப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்டா அதனுடைய அந்த பந்தை தூக்கி எரிஞ்சோம்டா என்னங்க ஆகும்? அங்கே போய் நின்றுக்கிறோமா? ஒரு சுவத்தில் பந்தை தூக்கி எரிகிறோம், எரிஞ்சா என்னாகும்? அந்த பந்து நேரம் நம்ம கைக்கு தான் வரும். நம்ம எதை பேசுகிறோமோ அந்த பேச்சுக்கு சொந்தக்காரல்லாக அல்லாஹ் நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்க நம்மளாக்கிட்டான்டா இல்லையா? அப்படியே அக்ஸாக அல்லாஹ் மாற்றிட்டான்டா. அதில் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹவாரியின் அப்படின்ற ஒரு 12 சீடர்கள் இருந்தாங்க. ஹவாரியின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசா நபிக்கு ஒரு 12 சீடர்கள் எப்போவுமே இருப்பாங்க. அவங்களோட 12 சீடர்களோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பாவி, நிறைய பாவம் செய்தவன், பெரிய பாவி. அவன் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு விதமான இறையச்சத்தை அல்லாஹ் போட்டு இந்த நபிமார்களோடு செல்லக்கூடிய இந்த 12 பேர்களும் புனிதமானவர்கள், நபியும் புனிதமானவர்கள். இவங்க பின்னாடி நம்மளும் போவோம். அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? இவன் பின்னாடி நம்மளும் போவோம், நம்ம பாவத்துக்கு ஏதாவது விமோச்சனத்தை அல்லாஹ் கொடுப்பானா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோடு சேர்ந்து பின்னாடியே அவனும் போகிறான். போகும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. போகும் பொழுது அந்த 12 சீடர்களும் திரும்பி அவனை பார்க்குறாங்க, பின்னாடி இருக்கிறவனை பார்க்குறாங்க. பார்த்த பின்னாடி அவங்க உள்ளத்தில் ஒரே ஒரு எண்ணம் தான் வந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த 12 பேரும் இப்படித்தான் நினச்சாங்க, இவன் நம்ம பின்னாடி வர்றான், வேற ஒன்றும் இல்லைங்க, வேற ஒன்றுமே அவங்க நினைக்கல. இவன் நம்ம பின்னாடி வர்றான், எவ்வளவு பெரிய பாவி இவன், நம்ம புனிதமானவர்கள் இல்லையா, இவன் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்ச அடுத்த நிமிஷம் ஈசா நபிக்கு அல்லாஹ் வஹியை இறக்குறான். அடுத்த நிமிஷம் அல்லாஹ் ஈசா நபிக்கு வஹியை அறிவித்து எப்படி அல்லாஹ் அப்படியே உல்டாவாக மாற்றுகின்றான் என்றால், ஹவாரியன்கள் இதுவரைக்கும் செய்த எல்லா அமல்களையும் நான் அழித்து விட்டேன். ஹவாரியன்கள்லாம் அந்த சீடர்கள் 12 பேர்கள் செய்த இதுவரைக்கும் எத்தனை தொழுக, நோன்பு, அது இது எவ்வளவு வணக்க வழிபாடுகள் அந்த நபிமார்களுக்கு கடமையாகப்பட்ட அந்த தோற்றத்தில் என்னென்ன செய்தார்களோ அத்துணையும் அழித்து விட்டேன். அந்த ஹவாரியன்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த பாவியினுடைய பாவத்தையும் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? வஹி அல்லாஹ் இறக்குறான். ஈசா நபி திரும்பி வன்மையாக கண்டித்தார்கள். அல்லாஹ்கிட்ட உடனே பாவ மன்னிப்பு கேளுங்க, யாரையும் தவறாக நீங்கள் நினைக்காதீர்கள், தவறான பார்வையில் பார்க்காதீர்கள், யாரையும் மன்னிக்க மாட்டான் என்று நினைக்காதீர்கள். ஒரு பாவி நம்மோடு வருகின்றான் என்றால் அசிங்கமாக நீங்கள் நினைக்காதீர்கள். அவனும் மனிதன் தான், நீங்களும் மனிதன் தான், அவனுக்குள்ளே இருப்பதும் உயிர் தான், உங்களுக்குள்ளே இருப்பதும் உயிர் தான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத ஜனாசா செல்லும் பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவன் யூதன் என்று சொன்னார்கள், அது ஒரு உயிர் இல்லையா என்று கேட்டார்கள் முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? அப்ப இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நாம் இயற்கையிலேயே பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அது ஹதீஸ் தெளிவாகவே இருக்குது. குல்லு பனி ஆதம ஹத்தாஊன் வ ஹைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபுன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாம் பாவம் செய்யறவங்க தான், பாவம் செய்யாம யாருமே இருக்க முடியாது. ஆனா செய்த பாவத்தை நினைத்து வருந்தி திருந்தி கண்ணீர் வடித்து கரம் ஏந்தி இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் யார் பாவம் மன்னிப்பு கேட்கிறாரோ அவர் சிறந்த முஃமின் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் இந்த ரமதானுடைய நடுப்பத்தை, மகஃபிரத்துடைய 10, இந்த நடுப்பத்தை அல்லாஹுக்கு பொருந்திய வண்ணம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவ மன்னிப்புகளுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரியும், நம்ம பாவங்கள் என்ன செஞ்சுருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அதையெல்லாம் ரகசியமாக அவன்கிட்ட ரகசியமாக இப்பயே சொல்லிட்டோன்னு வைங்களேன், நம்ம ரகசியத்தை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லா தஆலா போட்டு உடைக்க மாட்டான். அல்லா தஆலா என்ன செய்ய மாட்டான்? போட்டு உடைக்க மாட்டான். எதையெல்லாம் ரகசியமாக நம்ம வச்சுருக்கோமோ, அது அல்லாட்ட சொல்லாமல் வச்சுருக்கோமோ, அல்லாட்ட மன்றி பாவ மன்னிப்பு கேட்காம வச்சுருக்கோமோ, அதையெல்லாம் போட்டு அங்கே போட்டு உடைச்சிருவான். அப்போ நம்ம அம்மாவும் அத்தாவும் பார்த்து கேவலமாக நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை பார்த்து கேவலமாக சிரிப்பாங்க. நம்ம யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது, அவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அவங்கெல்லாம் நாளைக்கு பார்த்து கேவலமாக சிரிப்பாங்க. அந்த அவலத்தை விட்டும் கேவலத்தை விட்டும்
அந்த நேரத்தில் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் இப்பொழுதே ரகசியத்தை அறியக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ரகசிய விஷயங்களை எல்லாம் கூறி கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு இந்த ரமதானுடைய நடுப்பத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த நடுப்பத்தை மகஃபிரத்துடைய பத்தாக கழிப்பதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கிருபை